இன்னைக்கு நம்ம அதியன் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் ராஜேஷ் காளிசாமி இயக்கத்துல வெளிவந்திருக்கிற குடும்பஸ்தன். இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதாவது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. பையன் வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா தான் சுந்தர்ராஜன். ஸோ பையன் அப்பாவோட வீட்லயே எல்லாம் ஒண்ணா ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து யுபிஎஸ்சி படிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக அப்படி படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சுந்தரராஜன் பாத்தீங்கன்னா, இது என்னோட பூர்வீக வீடு. எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுற மாரி இருக்குது. இத வந்து ரெனோவேஷன் பண்ணணும். இத வந்து புதுப்பிச்சு திருப்பி கட்டணும் அப்படின்னு இந்த வீட்ட கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அது கொஞ்சம் செலவாகும்ன்னு சொல்றாரு. அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. ஒய்ஃப் வ கேட்ட லேப்டாப்க்கும் இவரு நான் வாங்கி தரேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா வந்து வயசாயிடுச்சு. நான் ஒரு ஆன்மீக சுற்றுலா போணும். இந்த காசி பாத யாத்திரை அந்த மாதிரி நான் ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு போணும். அதுக்கு ஒரு 50,000 வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நான் வாங்கி தரேன். நான் 50,000 குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் பண்ணிடுறாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, இவரோட ஆபீஸ்ல வந்து இவருக்கு வேலை போயிடுது. அதாவது இவரோட ஒரு நேர்மைக்கு அங்க ஒரு இழுக்கு வர்றதுனால, அத வந்து இவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஒரு நேர்மையா இருக்கிறவன் வந்து இவர் வந்து அங்க சண்டை போட்டு வெளிய வந்துடுறாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வேலையும் போயிடுது. இவங்க எல்லாருக்கும் இப்படி கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு நடுவுல இதெல்லாம் எப்படி சமாளிச்சாரு? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தான் இந்த குடும்பஸ்தன். இவரோட அதாவது நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. அந்த அக்காவ வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துடுறாரு. அக்காவோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம ஹீரோவ மட்டம் தட்டுறது தான் அவரோட வேலை. மட்டம் தட்டி பேசுறது தான் அவருக்கு வேலை. அதனாலேயே தனக்கு வேலை போயிடுச்சுன்ற விஷயத்த யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாரு. குடும்பத்துல இருக்கிற அப்பா, அம்மா, ஒய்ஃப், அக்காவோட புருஷன், அக்காவுக்கு யாருக்குமே தனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்றாரு. வேலையே இல்லாம இந்த கமிட்மெண்ட் எல்லாம் அவர் எப்படி முடிச்சாரு? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த குடும்பஸ்தன். அதாவது என்ன பண்ணுவாரு? வேலையும் இல்ல. இதெல்லாம் சமாளிக்கணும்னா என்ன கடன் தான் வாங்கி ஆகணும். வட்டிக்கு வாங்குவாரு. இங்க வாங்கி அங்க குடுப்பாரு. அங்க வாங்கி இங்க குடுப்பாரு. இப்படியே வட்டிக்கு வட்டி வாங்கி அதுவும் நெறைய கடன்காரனா ஆகி அப்படியே காலத்த ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி சமாளிச்சாரு? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த குடும்பஸ்தன். உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு குடும்பத்துல எல்லாரும் போயிட்டு பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு குடும்ப தலைவன் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்த படத்துல நல்லா சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அழகா காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. அது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. இந்த வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க, ஒரு கட்டத்துல அவங்களையே கொஞ்சம் காமெடியா காமிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வட்டிக்காரங்களுக்கு வட்டிக்கு பணத்த வாங்கிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாரு. அந்த பாத்ரூம்ல இருந்து ஃபோன் பேசுற சீனு, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ராஜேஸ்வர் காளிசாமி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படமா இத டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் படம் மாரியே அந்த படம் தெரியலங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இவரு படத்த எடுத்திருக்கிறாரு. படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நேர்மையா இருக்கிற குடும்பத் தலைவன், அவன் லைஃப்ல எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், எப்படியெல்லாம் வாழ்றதுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு இந்த படத்துல வந்து சூப்பரா சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு முறை டைம் இருந்தா தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. இன்னும் இந்த படம் ஓடிட்டு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரத்த தாண்டிடுச்சு. ஆனாலும் இன்னும் இந்த படம் ஓடிட்டு இருக்குது. அந்த அளவு படம் சூப்பரா இருக்குது. கண்டிப்பா ஒரு முறை எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. முடிஞ்சா ஓடிடில வரும். அப்போவாவது இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.